இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். போக்குவரத்து ஊழியர்களின் 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையானது அமைச்சர் தலைமையில் வரும் 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த பேச்சுவார்த்தை தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். போக்குவரத்து ஊழியர்களுடைய 15வது ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய தேதிகள்ல போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில நடைபெற இருக்கு. குறிப்பாக சென்னை குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பயிற்சி பணிமனையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது 2 நாட்களாக நடைபெற இருக்கிறது. 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்ற சங்கம் உள்ளிட்ட திமுக தொழிற்சங்கம் உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்களும் 28ஆம் தேதி மீதம் இருக்கக்கூடிய 72 தொழிற்சங்கங்களோடு இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கு. முதல் முறையாக தொழிற்சங்கங்களை 2ஆக பிரித்து ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தையை அரசு மேற்கொள்ள இருக்கிறாங்க. கடந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தத்தின் போதே இந்த மேட்ரிக்ஸ் முறையில் 5% ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டது. இந்த முறை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் குறைந்தபட்சமாவது 15% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என பேச்சுவார்த்தையின் போது கோரிக்கையை முன்வைக்க இருக்கின்றன. நீண்ட நாட்களாக இந்த பேச்சுவார்த்தையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே டிசம்பர் 2வது வாரத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது வருகின்ற 27, 28 ஆகிய தேதிகளில் குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய பயிற்சி பணிமனையில அமைச்சர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில 2 கட்டங்களாக தொழிற்சங்கங்களை 2 கட்டங்களாக பிரித்து இந்த ஊதிய உயர்வு ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. இந்த ஊதிய உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அவங்களுடைய நிலைப்பாடு ஏன்னா பொங்கல் சமயத்துல அரசு இதற்கு உடன்படாத பட்சத்துல பொங்கல் சமயத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் இந்த வேலைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. போக்குவரத்து இந்த தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்களை 2 கட்டங்களாக பிரித்து வருகின்ற 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.